Good evening, student. I am Prakash, blank to Swami Vivekananda Metric Higher Secondary School, 11th Standard Computer Science and Computer Application la Unit 1 la chapter 2 number system la binary arithmetic அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பைனரி அரித்மெட்டிக். ஸோ அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா பைனரி அரித்மெட்டிக்கில் பைனரி அடிஷன் கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் கன்வர்ஷன்ஸ்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் அதில் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நவ் இன் திஸ் கிளாஸ் we are going to discuss about the binary subtraction. பைனரி சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. ஸோ இந்த பைனரி சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பைனரி சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த பைனரி அடிஷன் நம்ம பார்த்தோம். அந்த பைனரி அடிஷனுக்கு பார்த்திங்கன்னா சில ரூல் ஃபாலோ பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் சம் ரூல் ஃபார் 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 0, 1 + 1 10, 0 கேரி 1 அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே நம்மளுடைய பைனரி சப்ட்ராக்ஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் ரூல் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் சொல்லியிருக்காங்க. அந்த டேபிள் ஃபார் பைனரி சப்ட்ராக்ஷன் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஃபார் 2 வேல்யூ இருக்குது, போத் 2 வேல்யூ. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் ப்ராசஸ் 0 0 0 0 0 0. நவ் அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 0 0 0. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ப்ராசஸில் என்ன மாதிரி ஆஃப் டெக்னிக் யூஸ் ஆர் என்ன மாதிரியான மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டேபிள் படி பார்த்திங்க அப்படின்னா சில ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 0 + 0 - 0 டிஃப்ரென்ஸ் 0, 1 - 0 1, 1 - 1 0, 0 - 1 1. தென் 0 - 1 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே சப்ட்ராக்ஷனில் நம்மளுக்கு for 1 the borrow value as 1 அவங்க எடுத்திருக்காங்க. while when subtracting from 1 from 0 borrow 1 from the next most significant bit. இங்கே ஏன் இப்போ இங்கே 1 வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, 1 from 0 borrow 1 from next most significant bit. என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரோ வாங்குவோம். வேல்யூஸ் நம்ம பாரோ வாங்குறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 1 வரும். when browsing from the next most significant bit, when browsing the next most significant bit, if it is 1 replace with 0. 1 அப்படின்னா அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. if the next most bit, the next பாயிண்டில் சொல்கிறாங்க the next most bit of process, next most bit significant bit 0, next ஒரு bit வேல்யூ இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a 0 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 0 when you must borrow, நம்ம கண்டிப்பாக பாரோ வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ from a more significant bit contains 1 and replace with it with 0. contain 1 and replace it with 0, and zeros up to that points become ones. zeros up to that points become ones அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய வேல்யூஸ் இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணோம். ஸோ அதை நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். now subtract 1 0 0 1 0 1 0 base 2 minus 1 0 1 0 0. so we having a two values, இந்த 2 வேல்யூஸில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பிட் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ how many bits are availability அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பிட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ the first one பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5.
ஸோ 5 பிட் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 பிட் வேல்யூஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7, that is the first value, that is the second value. So you can write the values from the left hand side to right. Okay, இந்த வே ப்ராசஸில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இங்கே மேட்ச் இட் பண்ண முடியும், ஈக்குவலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஆஃப்டர் தேட் நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். 0 minus 0 0, 1 minus 0 1. So 0 minus 1, it is a possible? No. So you can borrow to the values. இங்கேருந்து ஒரு வேல்யூ பாரோ வாங்கணும் அப்படின்னா இது என்னவா மாறும், 10. 10ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 1. ஓகேங்களா? ஸோ இங்கே 0 போயிடும். திரும்ப சப்ட்ராக்ட் பண்ணும்போது சரி 10ல் 1 போயிடுச்சுன்னா 1 இருக்கும் நம்மளுக்கு. ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ அப்போ 0 0. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிட்டில் பார்த்துக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 இருக்குது. 0 minus 1, it is not possibility. ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே பாரோ பக்கத்தில் பார்க்குறோம். பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 0. ஸோ நாட் பாசிபிலிட்டி. நான் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்குறோம், இங்கேருந்து வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் காட் அ பாரோ. ஸோ 1 minus 1 1, the remainder as 1. So that is a way you can subtract the values அப்படின்னு சொல்லலாம். subtract the values. So next one process பாருங்க. Perform example, perform binary addition from the following minus 21 plus 5, minus 21 plus 5. ஸோ எனக்கு என்ன நம்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெசிமல் நம்பரை நான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் ஆஸ் அ பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த பைனரி நம்பரை நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஒன்று ஸ்ட்ரெயிட்டாகவே என்னுடைய டேபிள் வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த டேபிள் வேல்யூலேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆர் அதர்வைஸ் என்ன ஒரு டெக்னிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே perform binary addition for the following some operations. 2's power method, 2's power method. ஸோ என்னோடய வேல்யூ 2 டிவைட் பண்ணிட்டே போயிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஈவன் இந்த பைனரி வேல்யூ இந்த 16க்கு பைனரி வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூஸ் டிவிசிபிள் பை 2 அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பைனரி வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நான் ஆஃப்டர் தட் இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பைனரி வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பைனரி நம்பர்ஸை கண்டுபிடிச்சி இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், எதுக்கு 5க்கும் பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சி ஆஃப்டர் இது எப்படி என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் 8 பிட் வேல்யூஸ். நம்மளுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கணும், 8 பிட்டாக இருக்கணும். ஸோ எப்படி சார் இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு பைனரி வேல்யூ 1 0 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 3 பிட் வேல்யூ இருந்தாலும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் அ 0. என்ன சார் அது 0 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, தெரியாத கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய பிட் வேல்யூ 8 பிட்டுக்கு லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த வேல்யூவில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆடிங் அ 0. யூ கேன் ஆடிங் அ 0 வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நான் அதுக்கடுத்த ஸ்டெப் 2ல் பாருங்கள். 21 base 10 2's complement 1's complement 2's complement பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் -21 அண்டு 5 இன்ட்டு பைனரி ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் என்னுடைய வேல்யூஸை 1's complement 2's complement கண்டுபிடிக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாசிட்டிவ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 1's complement அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அறிவிரோம் பட் தட். ஸோ 1's complement அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜீரோஸ்லாம் 1ஸாக மாற்றுவோம், 1s எல்லாமே என்னவாக மாற்றுவோம் 0வாக மாற்றுவோம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2's complement அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2's complement அப்படின்னா என்னென்னா 1's complement கண்டுபிடிச்சதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா only one value to add, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2's complement அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பாருங்கள். பைனரி அடிஷன் ஆஃப்
minus 21 and 5 minus 21 and 5 carry bit என்னுடைய வேல்யூ இருக்குது minus 21 base 10 வேல்யூ கொடுத்துருக்கோம் 5 கொடுத்துருக்கோம் 16 கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ஃபைனலி கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய -16 ஆமாம் தானே. ஸோ -21 நம்மளுக்கு 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 16. ஸோ அந்த 16க்கான வேல்யூ இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நார்மலி நம்மளுடைய ப்ராசஸ் எப்படியோ அதே மாதிரி தான். இன்கேஸ் என்ன வேல்யூஸ் எனக்கு சப்ட்ராக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப யூ கேன் காட் அ பாரோ. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இல்லை அப்படின்னா கேளுங்க. -21 + 5 ஈவன் இங்கே பார்த்துக்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - 1 சொல்லிடுறேன். 1 - 1 0 0 1 - 0 1 எஸ் இங்கே வராது. இந்த வேல்யூஸ் இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. 1 - 0 0 நம்மளுக்கு ரூல் என்னது 0 1 - 0 1 - 0 1. ஸோ அந்த 1 நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கேரியாக வந்துடும். இங்கே நம்மளுக்கு 0. நான் 0 1 0ல் 1 போகுமா? போகாது. ஸோ யூ கேன் காட் அ பாரோ வேல்யூஸ். ஸோ ஆக இந்த வேல்யூஸ் என்ன ஆகும் 10 0 தென் 1 தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 - 0 0 1 - 0 1 - 0 என்னது நம்மளுக்கு 1 தான் வரணும். அங்கே 0 இருக்குது. 0 - 0 1 - 0 1 - 1 1 - 0 1 - 0. ஸோ இங்கே நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். அண்டு எக்ஸாம் அசைன்மெண்ட்டாக நீங்கள் அந்த சம்ஸ் எல்லாமே இந்த லெசன் பொறுத்தவரைக்கும் ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே அசைன்மெண்ட்டாக A4 பேப்பரில் நீங்கள் A3 பேப்பரில் ரிட்டர்ன் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த டாப்பிக்கோட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கன்வெர்ட்டிங் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா representing characters in memory. Representing characters in memory as a represented in introduction. As a represented introduction என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன ரெப்ரசன்டேஷன் வேல்யூ க்ரியேட் ஆகணும் ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன மாதிரியான வேல்யூஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ரெப்ரசன்டிங் கேரக்டர்ஸ் இன் மெமரி அதுன்னு என்ன சார் அப்படின்னா என்ன? நம்மளுடைய கேரக்டர்ஸ் எப்படி நம்மளுடைய மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகுது, எப்படி நம்மளுடைய ஸ்டோர் ஆகுது, ஈவன் ஜென்ரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவன் தான் நம்மளுடைய ஹியூமன் பீயிங் பிரெயினில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் ஃபார் மெமரி, இமேஜ், டெக்ஸ்ட், கேரக்டர் ஆர் அதர் எல்ஸ் ஏதோ ஒன்று நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆஸ் அ ரெப்ரசன்டட் இன் இன்ட்ரடக்ஷன் all the input data given to the computers, all the input data given to the computers should be understandable format. இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகக்கூடிய ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க ஆஸ் ரெப்ரசன்டட் இன் all the inputs data given to the computer should be in understandable format. எல்லாம் எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகக்கூடிய ஃபார்மேட் தோஸ் ஹூ யார் பார்த்தாலும் சரி அல்லது ஒரு அதர் பர்சன் ஆர் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஜென்ரல் 26 அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் 26 லோவர் கேஸ் லெட்டர்ஸ். இன் ஜென்ரலாக அதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் என்னென்னா இருக்கும் A to Z 26. அப்பர் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், லோவர் கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியான இதில் சொல்கிறேன். அண்டு 0 to 9 digits. அண்ட் 0 to 9 digit
special characters are used in computer அப்படின்னு சொல்கிறாங்க. used in a computer a special 9 digit and special characters are used in computer. then அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா which is called character set. இதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா character set. வந்து ஒரு 2 mark கொஷினில் கூட கேட்கலாம். define character set or what is a character set அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எதுலேருந்து எது வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து as represented introduction charactersலேருந்து நம்ம இங்கே இது வரைக்கும் ஒரு 2 mark கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது in general 26 upper case letter, 26 lower case letters, 0 to 9 digits and special characters are used in a computer which is called character set அப்படினு சொல்றோம். which is called a character set. now all this character set are denoted through numbers only. all this character set are denoted through only number. இது எப்படி denote பண்ணி கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா only as a number, only as a number தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் கேரக்டர் in the character set needs a common encoding system. needs a common encoding system. இப்போ எல்லா கேரக்டருக்கும் ஒரே மாதிரியான என்கோடிங் சிஸ்டம் வேணும். என்ன சார் என்கோடிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் அரவுண்ட் கண்ட்ரி ஆர் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் த சேம் ஆஃப் கோடு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த என்கோடிங் சிஸ்டமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. there are several encoding systems used for computers. there are several encoding systems used for computer. ஸோ இது இந்த என்கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 mark கொஷின் கேட்கலாம் ஆர் 5 mark கொஷின் உங்களுக்கு கேட்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தியார் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த என்கோடிங் சிஸ்டம் என்னென்ன என்கோடிங் சிஸ்டம் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிடி பைனரி கோடட் டெசிமல், EBCDIC extended binary coded decimal interchange code, extended binary coded decimal interchange code, ASCII ASCII American Standard Code for Information Interchange, Unicode ISCII Indian Standard Code for Information Interchange, Indian Standard Code for Information Interchange. Totally 5 types of encoding system availability. Totally எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 types of encoding system. So the first one அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BCD binary coded decimal, EBCDIC extended binary coded decimal interchange code. இது ஒரு 3 mark கொஷினில் கம்பல்சரி கொஷினில் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். ASCII American Standard Code for Information Interchange, Unicode ISCII Indian Standard Code for Information Interchange. ஓகேங்களா? ஸோ இந்த கோட் 1 by 1 நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பைனரி கோடட் டெசிமல். அதுதான் அங்கே சொல்லி அதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ this encoding system is not in practice right now. So this is 2 power 6 bit encoding system. In the one more question, dash is a 2 power 6 bit encoding system. So upon the binary code and the 2 power 6 bit encoding system, this can handle 2 power 6 equal to 64 characters only. So the 2 power 6 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா only to handle as a 64 characters only at a time process அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரண்ட்டாக இந்த யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பைனரி கோடட் டெசிமல் 2 power 6 64 பிட் ப்ராசஸ் தான் நம்ம எல்லாமே மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஒன் American Standard Code for Information Interchange, American Standard Code for Information Interchange. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா this is the most popular encoding system. ஒரு மார்க் கொஸ்டின் கேட்கலாம். that is the most popular encoding system, the ASCII by United States. அதே மாதிரி இதை யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the United States. most of the 1 mark கொஸ்டின் இருக்குது.
இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். which is a popular encoding system recognized அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ASCII கோடை டெவலப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the United States அப்படிங்கிறது ஒன்று. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் சிஸ்டம், மோஸ்ட் ஆஃப் இது ஒரு 1 மார்க். டேஷ் என்கோடிங் சிஸ்டம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்டு நவ் கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த computers use this system. Remember this encoding system can be handled English characters. இதில் என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேரக்டர்ஸ். Now most of the remember encoding system can be handled English and என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் only. This can handle 2 power 7 bit means 2 power 7 bit means 128 characters. 2 power 6 அப்படின்னா என்னது 64 characters. So in this system each character has individual number for refer appendix. அதனுடைய இண்டிவிஜுவல் நம்பர் வச்சு அதனுடைய அப்பெண்டிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியும். சரிங்களா? The new edition was an ASCII 8 2 power 8 bit and can handle 256 characters. The new version ASCII அப்படின்னு சொல்லி பார்த்தோமா 2 power 8 அப்படிங்கிறது நியூ வெர்ஷன். ஸோ இது ஹேண்டில் எவ்வளோ கேரக்டர் ஹேண்டில் பண்ணுறாங்க 256. ஸோ முன்ன பிசிடியில் பார்க்கும்போது 2 power 6 64 கேரக்டர். நான் இதில் பார்த்தீங்கன்னா ASCIIயில் 2 power 7 128 கேரக்டர்ஸ், 2 power 8 256 கேரக்டர்ஸ். அதே மாதிரி இது 1 மார்க்கில் which is a new version of ASCII அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ASCII 8 has 2 power 8 bit and can handle 256 characters அப்படின்னு சொல்கிறாங்க. 256 characters are represented from 0 to 255 unique numbers. இதுலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிங் இதில் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 255 unique numbers, 0 to 255 unique numbers நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. Now after that நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி கோட் டெசிமல் பிசிடி இதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் அதை பற்றின ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ASCII கோட் ஈக்குவலன்ட் டு த அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், ASCII கோட் ஈக்குவலன்ட் டு அப்பர் கேஸ் லெட்டர் பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா A to 65, கேபிட்டல் A இஸ் 65. அது ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டமுடைய பிகினிங்கில் படிச்சிருக்கோம். The binary representation of ASCII 7 bit, என்னுடைய பைனரி ரெப்ரசன்டேஷன் ASCII வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 bit values is என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க பாருங்கள் 10000001. ஆல்சோ 01000001 is the ASCII 8 bit values அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் 8 bit வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேர்ட் ஒன் யூனிகோட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா EBCDIC எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் EBCDIC அப்படிங்கிறது திஸ் இஸ் சிமிலர் டு ASCII கோட் வித் 8 bit ரெப்ரசன்டேஷன். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். விச் இஸ் சிமிலர் டு ASCII கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EBCDIC அப்படிங்கக்கூடிய கோட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 bit ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. 8 bit ரெப்ரசன்டேஷன். திஸ் கோடிங் சிஸ்டம் இஸ் ஃபார்முலேட்டட் பை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின். இந்த EBCDI அப்படிங்கக்கூடிய யூனிக் கோடு டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் IBM. IBM எக்ஸ்பான்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்
business machine. The coding system can be handled 256 characters. So இந்த கோடிங் சிஸ்டம் எவ்வளோ வேல்யூ ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 256 கேரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. The input code in ASCII can be converted to EBCDIC system and vice versa. The input code in ASCII can be converted to EBCDIC system and vice versa அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஒன் கோட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ISCII அப்படின்னு சொல்கிறாங்க. ISCII. ஸோ நம்முடைய ப்ராசஸ் ISCII is a system for handling the character of Indian local language. இது ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். Dash Unicode are used to handle the Indian local language அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISCII Indian Standard Code for Information Interchange. Okay, this has a 8-bit coding system. இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பிட் கோடிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only has a 8-bit coding system. Therefore it can handle 256. Therefore it can handle 256 2 power 8 characters. 8-bit ப்ராசஸராக இருந்தாலும் அது எவ்வளோ வேல்யூ ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணும் 2 power 8. This system is formulated by Department of Electronic in India in the year 1986. The system is formulated by இது யார் ஃபார்முலேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா by the Department of Electronic India in the year of 1986 to 88, recognized by Brown of India. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கோட் சிஸ்டம்மை டெவலப் பண்ணாங்க. எந்த கோடு? இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் ISCII அப்படிங்கக்கூடிய கோடை அண்ட் ரெகனைஸ்டு பை ப்ரூனோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் ஃபுல் ஃபார்மாக. சரிங்களா? Now this coding system is integrated with Unicode. இது எதோட இன்டகிரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா with the Unicode-ஓட ஜாயின் பண்ணாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா Unicode அப்படிங்கிறத சொல்கிறாங்க. This coding system is used in most of the modern computers. இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். In modern computers which Unicode used or dash is the most of the modern computers are used in the Unicode அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ Unicode அப்படிங்கிறது மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் எல்லாமே நிறையா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். The popular coding scheme ஆஃப்டர் ASCII Unicode. இந்த பாப்புலருக்கு அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ASCII இஸ் அ Unicode. ASCII கேன் ரெப்ரசன்ட் ஒன்லி 256. ASCII எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம்? ஒன்லி 256. Therefore English and European language alone can be handled by ASCII. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ASCII வேல்யூ ஹேண்டில் பண்ணுறோம் as well as வேல்யூஸும் கொடுத்துருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா particularly there was a situation when the language like Tamil, Malayalam, Kannada, Telugu could not be represented by ASCII. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ASCII லாங்குவேஜில் என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா மெனி லாங்குவேஜஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியல. என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மலையாளம், கன்னடா அண்ட் தெலுங்கு could not be represented by ASCII. So what can I do? Hence the Unicode was generated to handle all the coding system of universal language. ஸோ எல்லா லாங்குவேஜுக்கும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே யூனிகோடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ASCII அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 16-bit code and can handle 65,536 characters.
ஸோ இந்த ஆஸ்கியை ஃபர்தராக என்னவா டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-bit கோடாக டெவலப் பண்ணாங்க அண்டு கேன் ஹேண்டில் 65,536 கேரக்டர்ஸ். எது ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஆஸ்கியில் 16-bit வேல்யூஸ் இந்த ஒரு 65,536. இது ஒரு 1 மார்க் கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிகோட் ஸ்கீம் இஸ் டினோட்டட் பை ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். இந்த யூனிகோட் ஸ்கீம் டினோட்டட் பை என்ன எதை டினோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை டினோட் பண்ணுவாங்க. த யூனிகோட் டேபிள் ஆஃப் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா ஷோயிங் ஃபிகர் 2.6. ஸோ அந்த யூனிகோட் ரிலேட்டடாக டேபிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேபிளும் உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். யூனிகோட் டேபிள் தமிழ், யூனிகோட் டேபிள் மலையாளம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸாக ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அதே சேம் யூனிகோட் டேபிள் தெலுங்கு, யூனிகோட் டேபிள் கன்னடா. ஸோ அதே சேமாக ப்ராசஸ். அப்பெண்டிக்ஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் ASCII. few specific characters only, few specific characters onlyன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஆல்பாபெட்ஸ், டெசிமல் நம்பர், பைனரி பிட், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஏவுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் வேல்யூ 65, ஏவுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி 8-bit வேல்யூ, ஏவுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்டல் நம்பர், ஏவுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நியூமரல்ஸ் அப்படின்னா ஆல்பாபெட்ஸ், நம்பர்ஸ். ஸோ A to Z வரலும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நியூமரல்ஸ் 0 to 9 நம்மளுக்கு தேவை தானே. இந்த 0 to 9 நியூமரல் நம்பர்ஸுக்கும் எனக்கு என்ன தேவை, நியூமரிக் ஆர் நியூமரல்ஸ். ஸோ அந்த நம்பருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர், பைனரி பிட், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நவ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்னென்னலாம் இருக்குது, பிளாங்க்கு, எக்ஸ்பிளமேட்ரி, கோட், ஆஸ், டாலர் சைன், பர்சன்டேஜ், அண்டு, கோட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ அதுக்கு எல்லாமே ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர், பைனரி நம்பர், ஆக்டல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த செகண்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டமில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் எல்லாமே. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 1 மார்க்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துறேன், புக் பேக் 1 மார்க்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ which refers to the number of bits processed by a computer CPU. அதுக்கு என்னது, பைட், நிப்பிள், வேர்ட் லென்த். பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா வேர்ட் லென்த். How many bytes does 1 kilobyte contain அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. How many bytes the 1 kilobyte contain? 1024. Now expand ASCII, American Standard Code for Information Interchange, B option. Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th 1 question. 250 is referred as another beta. How many characters can be handled in binary code decimal system? How many code handled for binary number system? A 64. For 1101 base 2 the equivalent hexadecimal equivalent is 6. C option. D. What is the ones complement of 001001110? What is the ones complement of value? அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா B option. 8th one. Which among us this is not an octal numbers? This is not an octal number. 876. ஸோ இந்த 8 1 மார்க்ஸும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களோட புக்கில்.
நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பேஜ் நம்பர் இருக்கிறது சொல்லிடுறேன். ஒர்க் அவுட் பண்ணுறதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டேட்டா? பேஜ் நம்பர் 18 இருக்குது. ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர், பேஜ் நம்பர் 29 இருக்குது. ஸோ தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10101110 base as a 2. இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். when we cannot find ones complement for 28 state reason கேட்குறாங்க. அது அப்படியே நான் டினோட் பண்ணுறேன், பார்த்து ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க முடிஞ்சால். it is a positive number is complement apply with the only negative number -28. திரும்பவும் சொல்கிறேன், is a positive number is complement apply with only negative numbers -28. ஆனால் அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? +28 கொடுத்துருக்காங்க. ஸோ யூ cannot find ones complement. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா மைனஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். list the encoding system that represent the characters in memory. பேஜ் நம்பர் 32 இருக்குது. புது புக், பழைய புக்கில் எப்படி இருக்குன்னு தெரில, கண்டுபிடிச்சிக்கோங்க. BCD, ASCII, EBCD, IC, Unicode, ISCII. ஸோ இந்த 5 என்கோடிங் சிஸ்டம்ஸ் தான் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின். ரைட் த ரேடிக்ஸ் நம்பர், அதுக்கு என்ன பேஜ் நம்பர் சொல்கிறேன் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ரேடிக்ஸ் ஆஃப் எ நம்பர் சிஸ்டம் கிவன் எக்ஸாம்பிள் 20. Write note on binary number system 21. Convert 150 into binary, the convert that binary number to octal. Third question. Fourth question, write short note on ISCII 32. மற்றதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் கொடுக்க முடியும். நான் இன்கேஸ் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு லிங்க்கில் அனுப்பிடுறேன். ஓகே, நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் இந்த பார்ட் 2 நம்பர் சிஸ்டமில் பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் கிடையாது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்பர் சிஸ்டம் அந்த லெசன் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டேஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்த லெசன் வேறு இதில் உங்களுக்கு அதை நான் நடத்தி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 2 பேர்த்துக்கும் இது கோயின்சைட். இப்போது நான் இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாபிக் யாருக்குரியது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரியது. சரிங்களா? சரி, இங்கே பூலியன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் அ பூலியன் அண்ட் அல்ஜிப்ரா அப்படின்னா என்ன? 10th ஸ்டாண்டர்டில் அல்ஜிப்ரா கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. பூலியன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 and 1 அப்படின்னு சொல்லலாம். மேபி ஆர் மெயினாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் பூலியன் அப்படின்னா. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? Now இந்த இன்ட்ரடக்ஷன், இந்த பூலியன் அல்ஜிப்ராவை பற்றி நம்ம ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ பூலியன் அல்ஜிப்ரா இஸ் a mathematical discipline that is used for designing digital circuits in digital computer. இந்த பூலியன் அல்ஜிப்ரா மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இன் a digital computer. That is the main of process for பூலியன் அல்ஜிப்ரா or mathematical discipline அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட் ஃபார் டிசைனிங் a digital circuits in a digital computer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It describes the relation between input and outputs of a digital circuit. இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா relation between input and outputs of a digital circuits. Input and output of a digital circuits அப்படின்னு சொல்லியிருக்கோம். Now it describes the relation between inputs and outputs of a digital circuits. The name Boolean algebra has been given the honor of an English mathematician
Boolean who proposed the basic principles of this algebra அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சார் அதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the name Boolean, இந்த நேம் Boolean algebra அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, the algebra been given in honor of an English mathematician. அவர் ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜெரோஜ் பூலியன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாருன்னா ப்ரப்போஸ்டு, அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் திஸ் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய நேமையே பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேமை வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த டூ யூ நோ அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டூ யூ நோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோர்ஜ் பூலியன் 1815 1864 இந்த இயரில் அவர் என்ன பண்ணாருன்னா இதை கண்டுபிடிச்சார். அண்ட் as well as அவருடைய லைஃப் டைம். was born to a low class family and only received an elementary school education. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் தான் அப்போது அந்த அளவுக்கு படிச்சிருந்தார். அண்டு despite that he taught himself highly advanced mathematics and different languages are linear without any assistance. பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீப் லேர்னிங் நல்லா லேர்ன் பண்ணார், மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணார் அளவுக்கு கண்டுபிடிச்சார். ஸோ ஒரு ஐடென்டிஃபை அப்படி டெவலப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அவுட் டீச்சிங் அட் ஏஜ் 16. இவர் எப்போ இந்த டீச்சிங் ப்ராசஸ் வந்தார்னா ஏஜ் 16 வந்தார். ஜோ பூலியன் அப்படிங்கிறவர் ஸ்டார்டட் ஆஸ் ஓன் ஸ்கூல் அட் ஏஜ் 19. அவர் எப்போ க்ரியேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஏஜில் அவர் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணார். எப்போ அப்படின்னா அவருடைய 19வது வயதில் 19. பை ஆஸ் மிட் 20s he had mastered most of the important mathematical principles. இவர் பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ், மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ப்ராசஸ், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணார். இன் ஆஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் ஆஸ் டே தட் இஸ் அ டூ யூ நோ ஆஃப் அவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன சொன்னாங்க, பூலியன் அப்படிங்கிறது மெயின் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அண்டு டிசைனிங் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் இன் எ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸுக்கு மெயின் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதுக்கு பூலியன் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, த ஜோர்ஜ் பூலியன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அவருடைய நேமே இதுக்கு வச்சுட்டாங்க. அவர் பார்த்திங்கன்னா 1815 to 1864 வரைக்கும் அவருடைய வாழ்ந்த காலங்களாக சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஏஜ் 16 வரலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டீச்சர் அளவுக்கு அல்லது ஒரு எஜுகேஷன் லெவலுக்கு வந்துட்டார். அவருடைய ஏஜ் 19 அவர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டட் ஆஸ் அ ஸ்கூல். மிட் 20s he had mastered most of the important mathematicals. அவருடைய ஏஜ் மிட் 20 அப்படிங்கிறப்போ அந்த ஏஜில் அவர் என்ன பண்ணார், நிறைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பைனரி வேல்யூ வேல்யூட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைனரி வேல்யூட் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்ரி டே வி ஹாவ் டு மேக் எ லாஜிக்கல் டெசிஷன். எவ்ரி டே we have to make logical decision. Should I carry complete computer science book every day? Yes, no. So நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், should I carry computer science book every day? ஸ்கூல் போனோம் அப்படின்னு என்ன ஆகும், புக்கு டெய்லியும் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படிங்கிறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பூலியன் வேல்யூ ஆஃப் ப்ராசஸ் மேக் லாஜிக்கல் decision yes no. So 8 to 10 equal to 10 is this answer is correct. So yes no yes. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பூலியன் கான்செப்ட். சென்னை இஸ் எ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. சென்னை இஸ் எ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. எஸ் நோ. இங்கே என்ன லாஜிக்கல் திங்கிங் நடக்குதா? ஸோ வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே எஸ்டர்டே என்ன ப்ராசஸ் நடந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே தான் இங்கே ப்ராசஸ் நடக்குது. ஸோ இங்கே நிறைய நம்ம டே டு டே ரியல் லைஃப்பில் என்ன பார்த்திங்கன்னா நிறையா ரிலேட்டட் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட், இந்த லாஜிக்கல் திங்கிங் ஆஃப் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அதுதான் இங்கே நம்மளுடைய பாயிண்ட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப் டு 4 பாயிண்ட்ஸ்.
ஓகே நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒரு மட்டும் பார்க்கலாம். The first 3 questions through and above, the answer may be true, yes or false, no. But the fourth one we cannot be answered as true or false. Those sentences which can be determined to be true or false called logical statement. என்னுடைய logical statement அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா is a determined true or false called logical statements or true functions. The result true or false are called truth value. The result truth value. The truth value depicted by logical constant 0, 1 and 0. 1 means true, important. 1 means true, 0 means false. The variable which can store these truth values are called logical variable. என்னுடைய வேரியபிள் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றாங்க, வேல்யூ variable which store those truth values called logical variable or binary value variable or boolean variables, as this can store one of the two values true or false mainly. ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக்காக பூலியன் அண்ட் அல்ஜிப்ராஸில் சொல்லியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபார் ரிலேட்டட் பூலியன் அல்ஜிப்ரா ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும். ஓகே, தேங்க்யூ.